வணக்கம். இந்தியாவின் தலையெழுத்தையே முற்றிலுமாக மாற்றியமைத்த ஒரு ஆளுமை, நாட்டின் ஒரே பெண் பிரதமரான இந்திரா காந்தியை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று விளக்க பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு மாபெரும் தேசத்தை அவர் எப்படி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார், அவர் சந்தித்த சவால்கள் என்னென்ன, இதையெல்லாம் தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க உள்ளே போகலாம். இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவின் ஒரே பெண் பிரதமர் அவங்க தான். ஆனா அவங்களோட அரசியல் பயணம் இருக்கே, அது ரொம்பவே சுவாரஸ்யமானது. சொல்லப்போனா இரண்டு முற்றிலும் மாறுபட்ட முகங்களை கொண்டது. ஒரு புறம் சம வேலைக்கு சம ஊதியம் மாதிரியான முற்போக்கான சீர்திருத்தங்கள், பங்களாதேஷ் உருவாக்கத்துல அவங்க காட்டின அசாத்தியமான துணிச்சல்னு மாபெரும் சாதனைகள் இருக்கு. ஆனா மறுபுறம் பாத்தீங்கன்னா 21 மாதங்கள் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையே முடக்கி வைத்த நெருக்கடி நிலை அப்படிங்கிற ஒரு இருண்ட பக்கமும் இருக்கு. இந்த வரலாறு ரொம்ப நீளமானது, அதே சமயம் ரொம்ப சிக்கலானதும் கூட. பகுதி 1. ஆரம்ப காலமும் கல்வியும். நவம்பர் 19, 1917 அலகாபாத்ல சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருக்கும் சுதந்திர போராட்ட வீராங்கனை கமலா நேருக்கும் மகளா பிறந்தார் இந்திரா. இளமை காலத்துல கல்கட்டாவில் இருக்கிற விஸ்வபாரதி, அப்புறம் பிரிட்டன்ல இருக்கிற ஆக்ஸ்போர்டுன்னு பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்ல தான் படிச்சார். ஆனா இடையில அவங்க அம்மாவுடைய தொடர் உடல்நல குறைவு, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சொந்த உடல்நல பிரச்சனைகள், இதனால படிப்பை முழுமையா முடிக்க முடியாம எந்த பட்டமோ வாங்காமலே இந்தியா திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்புறம் 1942ல ஃபிரோஸ் காந்தியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ராஜீவ், சஞ்சய் அப்படின்னு 2 மகன்கள் பிறந்தாங்க. பகுதி 2. அரசியல் பிரவேசமும் வளர்ச்சியும். சரி, இவங்க எப்படி அரசியலுக்கு வந்தாங்கன்னு பாப்போம். 1964ல தந்தை நேருவின் மரணத்திற்கு பிறகு இந்திரா காந்தியின் அரசியல் பயணம் சொல்லப்போனா ஒரு ஜெட் வேகத்துல போச்சுன்னு சொல்லலாம். முதல்ல மாநிலங்களவை, அதாவது ராஜ்யசபா உறுப்பினரா நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரியின் அமைச்சரவையில தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரா பொறுப்பேற்றாங்க. ஆனா சாஸ்திரியின் எதிர்பாராத மறைவுக்கு பிறகு ஜான்வரி 1966ல இந்தியாவோட பிரதமராவே உயர்ந்தார். நினைச்சு பாருங்க, நாட்டோட மிக உயர்ந்த பதவிய இவ்வளவு குறுகிய காலத்துல உறுதியா அவங்க அடைஞ்சது உண்மையிலே ஆச்சரியம்தான். அடுத்து பகுதி 3. பொருளாதார சமூக சீர்திருத்தங்கள். 14. இது ஏதோ ஒரு சாதாரண எண்ணில்லங்க. பிரதமராக பொறுப்பேற்றதும் இந்தியாவின் பொருளாதார மற்றும் அரசியல் கொள்கைகள்ல அவங்க பல அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த 14. ஆமாங்க, 14 முக்கிய வணிக வங்கிகளை ஒட்டுமொத்தமா தேசியமயமாக்கினார். இது பொருளாதாரத்து மேல அரசுக்கு இருந்த அந்த இரும்பு பிடியையும் அவங்களோட அசாத்தியமான துணிச்சலையும் வெளிப்படையா காட்டுச்சு. ஏழைகளுக்கும் குறிப்பா விவசாயிகளுக்கும் வங்கிக் கடன் சுலபமா கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் இதோட முக்கிய நோக்கம். வங்கிகள் மட்டுமா இல்ல, நிலக்கரி, எஃகு, தாமிரம், பருத்தி ஜவுளி, அப்புறம் காப்பீட்டுத் துறைகள்னு பல முக்கிய துறைகளையும் அரசு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க. முக்கியமா 1971ல பாகிஸ்தானுக்கு எதிரான போருக்கு பிறகு இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய எண்ணெய் நெருக்கடி ஏற்பட்டது. அந்த சமயத்துல தனியார் கையில இருந்த எண்ணெய் நிறுவனங்களையும் அரசுடைமையாக்கினது நாட்டின் நலன் சார்ந்த ஒரு மிகச்சிறந்த முடிவா அமைஞ்சது. பொருளாதாரத்துல மட்டும் இல்லங்க, சமூக சீர்திருத்தங்களையும் அவங்க ஒரு பெரிய முத்திரைய பதிச்சாங்க. இன்னைக்கும் நாம போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது. அதாவது இந்திய அரசியலமைப்புல திருத்தங்களை கொண்டு வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற விதியை அதிரடியா அறிமுகப்படுத்தினார். பாலின பாகுபாட்டை ஒழிக்கணும்னு கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் அன்னைக்கு சமூகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம். சர்வதேச அளவுல பாத்தீங்கன்னா அவங்களோட நிலைப்பாடு ரொம்பவே தெளிவாகவும் அதே சமயம் தைரியமாகவும் இருந்தது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா 1971ல நடந்த பாகிஸ்தான் உள்நாட்டு போர். அந்த போர்ல கிழக்கு பாகிஸ்தானுக்கு அவங்க கொடுத்த அந்த துணிச்சலான ஆதரவு தான் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு புதிய தேசமே உருவாக காரணமா அமைந்தது. அது மட்டும் இல்லாம பனிப்போர் நடந்துகிட்டு இருந்த அந்த இக்கட்டான காலகட்டத்துல சோவியத் யூனியன், அமெரிக்கான்னு வல்லரசு நாடுகள் கிட்ட ரொம்ப திறமையா ராஜதந்திர உறவுகளை மெயின்டைன் பண்ணாங்க. இது தெற்காசியாவோட அரசியல் வரைபடத்தையே நிரந்தரமா மாத்திருச்சு. பகுதி 4. நெருக்கடி நிலையும் வீழ்ச்சியும். இது ரொம்ப முக்கியமான, அதே சமயம் சர்ச்சைக்குரிய ஒரு பகுதி. 1971 தேர்தல்களுக்கு பிறகு எதிர்க்கட்சிகள் இந்திரா காந்தி மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. அதாவது அவங்க தேர்தல் முறைகேடு செஞ்சாங்க, சட்டவிரோதமான முறைகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை நாம எந்த அரசியல் சார்பும் இல்லாம நடுநிலையாதான் பார்க்கணும். ஜூன் 1975ல அலகாபாத் உயர்நீதிமன்றம் அவர் குற்றவாளின்னு தீர்ப்பளிச்சு அவருடைய தேர்தல் வெற்றியே செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த 6 வருஷத்துக்கு அவர் தேர்தல்ல போட்டியிடவே தடைய விதிச்சிட்டாங்க. இந்த மாபெரும் அரசியல் கொந்தளிப்பை சமாளிக்கத்தான் அந்த புகழ்பெற்ற இல்ல அவப்பெயர் பெற்ற நெருக்கடி நிலை பிறப்பிக்கப்பட்டது.
21 இந்தியாவின் ஜனநாயக வரலாற்றுல மறக்கவே முடியாத ஒரு நீங்காத வடுவை ஏற்படுத்திய எண் இது. ஒரு பக்கம் உள்நாட்டு நெருக்கடிகள், தொடர் போராட்டங்கள், இன்னொரு பக்கம் அரசியல் ஸ்திரமின்மை. இதையெல்லாம் காரணம் காட்டி இந்திரா காந்தியின் ஆலோசனையின் பேரில் அப்போதைய ஜனாதிபதி ஒரு தேசிய நெருக்கடி நிலையை அறிவித்தார். 1975 ஜூன் மாசம் தொடங்கி 1977 மார்ச் வரைக்கும், அதாவது சரியா 21 மாதங்கள் இந்த இருண்ட காலம் நீடித்தது. இந்த நெருக்கடி நிலையின் போது என்ன நடந்துச்சு? எதிர்ப்பாளர்கள் எல்லாரையும் கைது செய்யவும், நாடாளுமன்றத்தோட ஒப்புதலே இல்லாம நேரடி ஆணைகள் மூலமா நாட்டை ஆளவும் அவங்க முழுமையான அதிகாரத்தை கையில் எடுத்தாங்க. பத்திரிகை சுதந்திரம் முற்றிலுமா முடக்கப்பட்டது. ஆனா இதோட விளைவு என்ன தெரியுமா? 1977 நடந்த தேர்தல்ல மக்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த கோபத்தையும் அதிருப்தியும் வாக்குகள் மூலமா காட்டினாங்க. காங்கிரஸ் கட்சி படு தோல்வி அடைந்து வெறும் 153 இடங்களை மட்டுமே பிடிச்சது. ஆச்சரியம் என்னன்னா, இந்திரா காந்தியும் அவருடைய மகன் சஞ்சய் காந்தியும் அவங்க சொந்த தொகுதிகளிலேயே தோல்வி அடைந்து கைதும் செய்யப்பட்டாங்க. அதிகாரத்தின் உச்சமும் அதோட வீழ்ச்சியும் எவ்வளோ வேகமா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. பகுதி 5. மீண்டும் பதவியும் மறைவும். ஆனா அவங்களோட வீழ்ச்சி நிரந்தரமானது கிடையாது. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி 1980ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல்ல மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செஞ்சு மறுபடியும் பிரதமரா வந்து உட்கார்ந்தாங்க. ஆனா அந்த வெற்றியை கொண்டாட முடியாதபடி அதே வருஷம் புதுடெல்லியில நடந்த ஒரு விமான விபத்துல அவங்க மகன் சஞ்சய் காந்தி உயிரிழந்தது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்றது. அதை தொடர்ந்து அவங்க தன்னுடைய இன்னொரு மகனான ராஜீவ் காந்தியை அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா பொற்கோவில் தாக்குதலுக்கு பழிவாங்கும் நோக்கத்தோட அக்டோபர் 31, 1984 அன்னைக்கு தன்னுடைய சொந்த சீக்கிய மேய்க்காப்பாளர்கள் இருவராலேயே அவர் கொடூரமா சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒரு அசைக்க முடியாத வலிமையான தலைவியின் பயணம் அவரோட 66வது வயசுல ரொம்பவே சோகமா முடிவடைந்தது. ஒவ்வொரு புதிய அனுபவமோ அதற்கே உரித்தான முதிர்ச்சியையும் விரிவான தெளிவான பார்வையையும் கொண்டு வருகிறது அப்படின்னு இந்திரா காந்தி ஒரு முறை சொல்லியிருக்காங்க. மேல்திறன், அதீத அதிகாரம், அப்புறம் தொடர்ச்சியான சவால்களுக்கு ஏற்ப தன்னை மாத்திக்கிற அவங்களோட வலிமையான பயணத்தை இந்த வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாவும் அதே சமயம் ஆழமாவும் நமக்கு உணர்த்துது இல்லையா? இப்போ இந்த விளக்குப்பதிவோட முடிவுக்கு வந்துட்டோம். இறுதியா உங்களை ஒரு சிந்தனையோட விட்டு செல்ல விரும்புறேன். இந்த மாதிரி தீவிரமான மாற்றங்களும் குவிக்கப்பட்ட அதிகாரமும் நவீன ஜனநாயகத்தை எப்படி பாதிக்குது? ஒரு பக்கம் முற்போக்கான சமூக சீர்திருத்தங்கள், மறுபக்கம் முழுமையான அதிகாரம். இந்திரா காந்தியோட இந்த சிக்கலான வரலாறு இன்றைய ஜனநாயக கட்டமைப்புகளை எந்த அளவுக்கு வடிவமைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வரலாற்று பக்கங்கள்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறையவே இருக்கு. இந்த வரலாற்று பயணத்துல இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி.